ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கோபாலகிருஷ்ணன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் 3351 மையங்களில் 1,91,181 பேருக்கு கொரோனா தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். தமிழகத்தில் 2,783 பேருக்கு கொரோனா தடுப்பூசி, 2,684 பேருக்கு கோவிஷீல்டு மருந்தும் 99 பேருக்கு கோவாக்சின் மருந்தும் செலுத்தப்பட்டது. நாட்டில் உள்ள ஏழைகளுக்கு இலவச கொரோனா தடுப்பூசி போடுவது எப்போது? சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கேள்வி. கொரோனா தடுப்பூசி குறித்த வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டுகோள். அரசு பிரதிநிதிகள் கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளாதது ஏன்? காங்கிரஸ் எம்பி மனிஷ் திவாரி கேள்வி. இந்தியாவில் தடுப்பூசி போடும் பணியை தொடங்கியது ஒரு வரலாற்று சாதனை. உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாராட்டு. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 104வது பிறந்த நாள் இன்று கொண்டாட்டம். சென்னை அண்ணா சாலையில் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் டிடிவி தினகரன். கொள்கையில் மாற்றம் செய்வதாக அறிவித்த வாட்ஸ்அப் நிறுவனம் இந்திய வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் பொது நல மனு தாக்கல். ராஜஸ்தான் மாநிலத்தில் மின் கம்பி மீது பேருந்து உரசியதால் ஏற்பட்ட தீ விபத்து. 6 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழப்பு. கோவாவில் தொடங்கியது 51வது சர்வதேச திரைப்பட விழா. இந்திய ஆளுமை விருதுக்கு இயக்குனரும் நடிகருமான பிஸ்வாஜித் சாட்டர்ஜி தேர்வு. பொங்கல் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பு. உணவகங்கள் மற்றும் சாலையோர வியாபாரிகள் மகிழ்ச்சி. கண்டெய்னர் லாரி மோதி படுகாயமடைந்த ஒற்றை யானை. மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை. மூடிய கண்ணாடி மீன் தொட்டிக்குள் 10 நிமிடம் யோகாசனம். விருதுநகரைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு மாணவி சாதனை. பொங்கல் பண்டிகையின் முத்தாய்ப்பாய் நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. பரிசுகளை அள்ளிய மாடுபிடி வீரர்கள், காளை உரிமையாளர்கள். சிரா வயலில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டி. காளைகள் முட்டியதில் 2 பலி. கரூரில் அரசு விதிமுறைகளை மீறி நடத்தப்பட்ட சேவல் சண்டை. சேவல் காலில் கத்தியை கட்டி நடைபெற்ற போட்டியில் 1 பலி. தமிழகத்தின் தென் கடலோர மாவட்டங்களில் மழை நீடிக்க வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 42ஆக உயர்வு. இத்தாலியில் மருத்துவமனையில் ஏற்பட்ட விஷவாயு கசிவு. 5 நோயாளிகள் உயிரிழப்பு.
நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார் தளங்களில் வெளியாகும் திரைப்படங்கள் மற்றும் தொடர்களில் ஆபாச காட்சிகள். மத்திய அரசிடம் புகார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கிய நிலையில் முதல் நாளில் 1,65,714 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. நாடு முழுவதும் நேற்று கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கியது. இதற்காக 3,351 மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. தடுப்பூசி போடும் பணியில் 16,755 பேர் ஈடுபடுத்தப்பட்டனர். முதல் நாளான நேற்று 1,65,714 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீரம் நிறுவனம் தயாரித்துள்ள கோவிஷீல்டு தடுப்பூசி நாடு முழுவதும் வழங்கப்பட்டது. கோவாக்சின் தடுப்பூசி 12 மாநிலங்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. தமிழகத்தில் 2,783 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்துவதற்காக 166 மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. மதுரையில் 3 மருத்துவர்கள், 3 செவிலியர்கள், 3 சுகாதார பணியாளர்கள், 3 மருத்துவ ஊழியர்கள் என 20 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. திருச்சியில் அண்ணல் காந்தி அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள கொரோனா தடுப்பூசி மையத்தில் தடுப்பூசி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாட்டில் 166 மையங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்குது. நம்ம திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 17,200 டோசஸ் வந்திருக்குது. 17,200 வேக்சின் டோசஸ் வந்திருக்கு. இதில் வந்து லால்குடி ஒரு 47 பேர் இன்றைக்கி போட்டிருக்கோம். ஸ்ரீரங்கத்தில் வந்து 25 பேர் போட்டிருக்கோம். புத்தானந்தம் பிஹெச்சில் 8 பேருக்கு, அப்புறம் இனாம் குளத்தூரில் 4 பேருக்கு, நம்ம எம்ஜிஎம்ஜிஹெச்சில் 4 பேருக்குன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே தேர்வு பண்ண அந்த நபர்களுக்கு மட்டும் இன்றைக்கி ஒரு ஸ்டார்டிங் செஷன், ஒரு இனிஷியேஷன் செஷன் மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறோம். இது தொடர்ந்து நடைபெறும். முதல்ல நம்ம மருத்துவர்களை சார்ந்த பணியாளர்களுக்கும் போடுறோம். அடுத்தது முன்கள பணியாளர்களுக்கு போட்டு படிப்படியாக பொதுமக்களுக்கும் வந்து நம்ம கொண்டு வருவோம். திருச்சி மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட்டு 4 பர்சன்ஸில் நானும் ஒருவன். நான் வந்து டாக்டர் செல்வகுமார், ப்ரொஃபஸர் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், கேஏபிவி மருத்துவக் கல்லூரியில். கோவிஷீல்டு வந்து எனக்கு போட்டிருக்காங்க. கோவிஷீல்டு போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போது வரைக்கும் எந்த பின்விளைவுகளோ எதுவும் இல்லை. எல்லாரும் பயப்படாமல் இந்த வேக்சினை போட்டுக்கலாம். கோவிஷீல்டு வந்து ஆல்ரெடி வந்து இட் ஹஸ் பீன் டெஸ்டட். இதுலேயும் யூகேல ஆல்ரெடி அது போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து எங்களுக்கு போடப்பட்ட வேக்சின் வந்து கோவிஷீல்டு. அது வந்து அதில் ஒன்றும் பயப்படாமல் எல்லாரும் போட்டுக்கலாம். நாட்டில் உள்ள ஏழைகளுக்கு இலவச கொரோனா தடுப்பூசி போடுவது எப்போது என சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடு முழுவதும் நேற்று முன்கள பணியாளர்களுக்கு முதற்கட்டமாக தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இந்நிலையில் ஏழைகள் இலவச கொரோனா தடுப்பூசி பெறுவது எப்போது என சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு வருடத்திற்கு பிறகு தேர்தலில் வெற்றி பெற்று சமாஜ்வாதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அனைவருக்கும் இலவச கொரோனா தடுப்பூசி போடப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். தடுப்பூசி மையங்களுக்கு முறையான நிதி வழங்கப்படுகிறதா என்பதையும், தடுப்பூசி சேமிப்பதற்கும் போக்குவரத்து செய்வதற்கும் சரியான ஏற்பாடுகள் உள்ளதா என்பதையும் அறிய விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்கள் மீது முழு நம்பிக்கை உள்ளதாகவும், ஆனால் அரசு மீது நம்பிக்கை இல்லை என்று திரு அகிலேஷ் யாதவ் விமர்சித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி குறித்த வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என டெல்லி முதல்வர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்தியாவில் கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பு மருந்துகளை அவசர கால பயன்பாட்டிற்கு மத்திய அரசு அனுமதி அளித்ததை அடுத்து தடுப்பூசிகளும் போடும் பணி தொடங்கியுள்ளது. இந்நிலையில் தடுப்பூசிகள் குறித்த வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்று டெல்லி முதல்வர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். உலகில் மிகப்பெரிய கொரோனா தடுப்பு மருந்து நிகழ்வு நாட்டில் தொடங்கியுள்ளதால் தடுப்பு மருந்து குறித்த வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். தடுப்பூசிகள் பாதுகாப்பானது என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளதாக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் சுட்டிக்காட்டியுள்ளார். புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 104வது பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். ஏழை எளிய மக்களின் இதய நாயகர், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஏழைகளின் நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருப்பவர், சாதாரண மக்களின் மேம்பாட்டிற்காகவும் அனைவரும் கல்வியில் உயர்வு பெறுவதற்காகவும் அற்புதமான திட்டங்களை கொண்டு வந்த பொன்மனச் செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 104வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது.
இதனையொட்டி சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள புரட்சி தலைவர் திருவுருவச் சிலைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று காலை 11 மணிக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார். இந்நிகழ்ச்சியில் தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், அனைத்து சார்பு அணிகளின் செயலாளர்கள், நிர்வாகிகள், பகுதி, ஒன்றிய, நகர, பேரூர், வட்ட, ஊராட்சி மற்றும் கிளை கழக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்கிறார்கள். வாட்ஸ்அப் நிறுவனத்திற்கு எதிராக இந்திய வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் ஒன்றான வாட்ஸ்அப் நிறுவனம் தங்களது செயலியை பயன்படுத்துபவர்களின் தனிப்பட்ட தகவல்களை ஃபேஸ்புக்குடன் பகிர்ந்து கொள்ள ஒப்புதல் அளிக்கும் வகையில் புதிய விதிமுறைகளை பிப்ரவரி 8ஆம் தேதி முதல் மாற்றம் செய்வதாக அண்மையில் அறிவித்தது. இதற்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் மே மாதம் வரை தனது நடவடிக்கைகளை தள்ளி வைப்பதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. இதனிடையே இது தொடர்பாக இந்திய வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வழக்கறிஞர் விவேக் நாராயண் சர்மா என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் இந்தியாவில் சுமார் 4 கோடி பேர் வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்தி வருவதாகவும் அந்நிறுவனம் அறிவித்த புதிய கொள்கை விதிமுறை மாற்றம் மக்களின் அந்தரங்க உரிமைக்கு எதிராகவும் அச்சுறுத்தலாகவும் அமைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே நாட்டு பாதுகாப்பை கருதி விதிமுறை மாற்றத்தை திரும்பப் பெற வாட்ஸ்அப் நிறுவனத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த பொது நல மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் மின்கம்பி மீது பேருந்து உரசியதால் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 6 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலத்தின் பர்மீர் மாவட்டத்திலிருந்து அஜ்மீர் நோக்கி நேற்று இரவு 40 பயணிகளுடன் சொகுசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இரவு நேரத்தில் பாதை மாறியதால் ஜோலார் மாவட்டத்தில் மகேஷ்பூர் என்ற கிராமத்தில் சென்றபோது தாழ்வாக கிடந்த மின்கம்பி மீது பேருந்து உரசியதால் தீப்பற்றியது. பேருந்தின் மேற்பரப்பில் தீப்பற்றியதை கவனிக்காத ஓட்டுநர் தொடர்ந்து பேருந்தை இயக்கியுள்ளார். பேருந்தில் பயணம் செய்த அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் மளமளவென பரவிய தீ பேருந்து முழுவதும் எரிந்தது. இதனால் பயணிகள் அலறியடித்து பேருந்திலிருந்து ஓடினர். எனினும் தீ விபத்தில் சிக்கி 6 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பொங்கல் விழாவை முன்னிட்டு கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையின் போது கொடைக்கானலுக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்த ஆண்டும் தொடர் விடுமுறை காரணமாக ஏராளமான பயணிகள் வருகை தந்தனர். மழையை பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் ஏரியில் படகு சவாரி மற்றும் ஏரிச்சாலையில் சைக்கிள், குதிரை சவாரி செய்து மகிழ்ந்தனர். இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடந்த 2 நாட்களாக சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள், உணவகங்கள், சாலையோர வியாபாரிகள், தங்கும் விடுதிகள் உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் மகிழ்ச்சி அடைந்தனர். ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபுல்லாக ரொம்ப மிஸ்ட் அதிகமாக இருந்தனால வண்டி கூட ஓட்ட முடியல. எங்கேயுமே நாங்கள் போல, ரூம்லேயே இருந்துட்டோம். இப்போ செகண்ட் டே இப்போ பிரியான்ஸ் பார்க் வந்திருக்கிறோம். நேற்று வந்து பைன்ஸ் ஃபாரஸ்ட் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தோம். இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு மிஸ்ட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, மழை நின்று இருக்கு. இப்போ பரவாயில்ல, சுற்றி பார்க்க வந்திருக்கோம் சார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே சாலை விபத்தில் படுகாயமடைந்த ஒற்றை யானைக்கு ஐயூர் வனப்பகுதியில் கால்நடை மருத்துவர்கள் மூலம் தீவிர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள பேரண்டப்பள்ளி வனப்பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றபோது பெங்களூருவிலிருந்து சென்னை நோக்கி சென்ற லாரி யானை மீது மோதி விபத்து ஏற்படுத்தியது. இந்த விபத்தில் யானையின் 2 பின்னம் கால்கள் பகுதியில் பலத்த அடி ஏற்பட்டு சாலையில் விழுந்தது. உடனடியாக வனத்துறையினர் பொக்லைன் இயந்திரம் மூலம் யானையை தூக்கி லாரியில் ஏற்றி அடர்ந்த வனப்பகுதியான ஐயூருக்கு கொண்டு வந்தனர். அங்கு வனப்பகுதியில் வைத்து யானைக்கு கால்நடை மருத்துவர்கள் மூலமாக தொடர்ந்து தீவிர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் யானை தற்போது நலமுடன் இருந்தாலும் பின் கால்கள் 2ற்கும் பலத்த அடி ஏற்பட்டுள்ளதால் எழுந்து நிற்க முடியாத நிலையில் உள்ளது. கவனக்குறைவாக லாரியை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய டிரைவர் சோலைமுத்து மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் பத்துராயிருப்பு அருகே 6ஆம் வகுப்பு மாணவி மூடிய கண்ணாடி மீன் தொட்டிக்குள் 10 நிமிடம் யோகாசனம் செய்து உலக சாதனை படைத்தார். பத்துராயிருப்பு அருகே உள்ள கூமாப்பட்டி கொடி குளத்தைச் சேர்ந்த சீன்ராஜ் கண்ணாத்தாள் தம்பதியின் மகள் யோகவீனா.
கூமாப்பட்டி தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வரும் இம்மாணவி யோகாசனத்தில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார். இந்நிலையில் கிராமத்தில் உள்ள கலையரங்கில் ஆஸ்கர் உலக சாதனை கமிட்டியினர் முன்பாக மாணவி யோகவீனா மூடிய கண்ணாடி மீன் தொட்டிக்குள் கண்ட பேரண்ட சாசனத்தை 10 நிமிடம் செய்து காண்பித்தார். யோகாசனத்தை பாராட்டி கமிட்டியினர் யோகவீனாவுக்கு ஆஸ்கர் வேர்ல்ட் ரெக்கார்ட் எனும் பட்டத்தை அளித்து பதக்கமும் வழங்கினர். உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. களத்தில் இருந்த மாடுபிடி வீரர்களை காளைகள் சிதறடித்த காட்சிகளை பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். பொங்கல் திருநாளையொட்டி மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. இதில் 700 காளைகளும் 655 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். மொத்தம் 8 சுற்றுக்களாக நடைபெற்ற போட்டியில் சீறி பாய்ந்த காளைகள் மாடுபிடி வீரர்களை சிதறடித்த காட்சியை பார்வையாளர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். மாடுபிடி வீரர்கள் உட்பட சுமார் 50 பேர் காயமடைந்தனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் கார், பைக், தங்க நாணயம், பீரோ, கட்டில் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. கரூர் அரவக்குறிச்சி பூலாம்பலசு சேவல் சண்டையில் அரசு விதிமுறையை மீறி சேவல் காலில் கத்தி கட்டி நடைபெற்ற போட்டியில் ஒருவர் உயிரிழந்தார். உலக புகழ்பெற்ற கரூர் பூலாம்பலசு சேவல் சண்டை கடந்த 13ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற்றது. நேற்று நடைபெற்ற போட்டியில் அனுமதியின்றி சேவலின் காலில் கத்தி கட்டி போட்டியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் என்பவரது சேவல் காலில் கட்டிய கத்தி குத்தி அவருக்கு காயம் ஏற்பட்டது. இதில் பலத்த காயத்துடன் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதேபோன்று தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே கரிவலந்த நல்லூர் பகுதியில் உள்ள மலையடிப்பட்டி கிராமத்தில் சேவல் கோழிகளை வைத்து பந்தயம் கட்டி கோழிச்சண்டை நடத்தப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அந்த கிராமத்திற்கு சென்ற கரிவலம் காவல்துறையினர் தடை செய்யப்பட்ட சேவல் சண்டை சூதாட்டத்தில் ஈடுபட்ட கணேசன் மற்றும் மாரிமுத்து ஆகியோரை கைது செய்தனர். சிரா வயலில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் காளை முட்டியதில் 2 பேர் உயிரிழந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சிரா வயலில் மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொழு மாடுகளுக்கு முன்பாக கட்டுமாடுகளாக காளைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன. கட்டுமாடுகளாக அவிழ்த்து விடப்பட்ட காளைகள் முட்டியதில் பார்வையாளர்களான பெரியமச்சன்பட்டியைச் சேர்ந்த போஸ் மற்றும் கள்ளிப்பட்டியைச் சேர்ந்த பெரிய கருப்பன் ஆகிய 2 முதியவர்கள் உயிரிழந்தனர். இதேபோல் காளையார் கோவிலைச் சேர்ந்த கண்ணதாசன், குப்பன் ஆகிய 2 மஞ்சு விரட்டை பார்த்துவிட்டு திரும்பும்போது சாலை விபத்தில் பலியாகினர். இதனால் ஒரே நாளில் 4 பேர் பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து காணுங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.